எல்லோரும் வாங்க, காலையில் வேலையாக தண்ணி குடிச்சிட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம். அதோட சில விஷயங்களையும் நம்ம பேசலாங்க. ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, குறைகளை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை அழகாக மாறும்னு சொல்லிட்டு. இது எல்லா விஷயத்துலையும் எல்லாருக்குமே பொருந்துங்க. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். ஏன் நம்ம கைவிரலில் பாருங்கள், எல்லா கைவிரலும் என்ன ஒரே மாதிரியாக இருக்குது? இல்லைல்ல, ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி தானே இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பாட்டை அள்ளி சாப்பிட முடியுது. அது அப்படியே அழகாக அதை அப்படியே ரசித்தா எவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடலில் இருக்க உறுப்புகள்லேயே இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிற மனிதர்கள், நம்ம பார்க்குறவங்க பழகிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள்லேயும் ஏதோ ஒரு நிறைவு இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போதுங்க, இந்த கம்பளி பூச்சின்னா எனக்கு பயம். சின்ன பிள்ளையிலலாம் பார்த்தா அருவருப்பாக இருக்கும், அந்த சைடே போக மாட்டேன், பிடிக்காது. அதை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க அந்த முடி, அந்த புசு புசுன்றது, அது அப்படியே நகர்ந்து போகிறதெல்லாம் ஒரு கட்டத்தில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எதனாலன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி அருவருக்கத்தக்கக்கூடிய பொருட்களில் கூட ஒரு அழகு இருக்குது. அது நம்ம பார்க்குற கண்ணை பொறுத்து தான்றதும் ரொம்ப லேட்டாக தான் எனக்கே புரிய வந்துச்சு. எந்த இடத்தில் நீங்களாக இருக்க அனுமதிக்கின்றதோ அதுவே ஜீவனுள்ள இடம்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குங்க. என்னோட இயல்பு என்னையே அப்படியே ஏற்றுக்கிறவங்க தான், அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இருக்கும்போது தான் நாம் ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம். இல்லை, எத்தனை பேருக்கு அப்படி ஒரு லைஃப் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி கிடைச்சிச்சுன்னா அது ஆசீர்வாதமான வாழ்க்கைங்க. குறையில் இருக்கும் அழகையும் பார்க்க வேண்டும், குறையிலும் அழகு இருக்கின்றது. உண்மைதானேங்க? அதே மாதிரி இன்னொரு இது சொல்லுவாங்க, புத்திசாலிகள் யாரையும் குறை கூற மாட்டார்கள்னு சொல்லி. அது எதுக்காக சொன்னதுன்னா, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, புத்திசாலியாக இருக்கணுன்றதுக்காகவாவது இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். விதையின் மீதும் பழி போட மாட்டார்கள். ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சு என்ன செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் தான் நமக்கு கையில் கிடைக்கும். நம்ம எதுவும் முயற்சி பண்ணாமல் இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம யார் மேலேயும் பழி போடக்கூடாது இல்லைங்க. தன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு இருப்பார்கள், அது தப்பு கிடையாது. அதே தலைகணமாக ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நேரம் அறிந்து செயல்படுவார்கள். இந்த டயத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கரெக்டாக ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கான ரெஸ்ட் டைமு மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் டைம் ஒதுக்கணும். நான் ஒரு 99% பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன சமையல்னு இன்றைக்கி நான் டிசைட் பண்ணவே மாட்டேன். காலையில் எந்திரிக்கிறத பொறுத்து தான் அந்த வேலையை முடிவு பண்ணிப்பேன். இவ்வளோ நேரம் தான் இருக்குது, இந்த டயத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்க, என்ன வேலையை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்குவேன். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிக அற்புதமான ஒன்றுங்க, அழகானதும் கூட. அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இதில் நம்ம இருக்கும்போது ஒரு குறையை கண்டு வெறுத்து ஒதுக்கி மனக்கசப்புக்கு ஆளாகி நமக்கும் மன உளைச்சல், இது தேவையில்லைங்க. அதில் இருக்கக்கூடிய நிறையையும் அழகையும் பார்க்க கற்றுக்குவோம். அதுவே நம்ம வாழ்க்கையை இன்னும் அருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.